இதேபோல நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் இணைகிறார். ஆல்வின் சுரேஷ், நீலகிரி மாவட்டத்தின் எந்தெந்த பகுதிகள் மழை பெஞ்சிருக்கு, குறிப்பாக இந்த ஆலங்கட்டி மழை எந்த பகுதியில் பெஞ்சிருக்கு, விவரங்கள்? நீலகிரி மாவட்டம் முழுவதுமே கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கமானது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று பந்தலூர் பகுதியில் பந்தலூர் மற்றும் சேரம்பாடி போன்ற பகுதிகளில் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் இன்று மாலை பந்தலூர் சுற்று வட்டார பகுதிகளில் குறிப்பாக பந்தலூர் கொளப்பள்ளி போன்ற பகுதிகளில் இன்று அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதில் ஆலங்கட்டி மழையானது பெய்தது. தொடர்ந்து இந்த பகுதியில் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் அனைத்தும் வறட்சி ஏற்பட்டும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழலும் இருந்து வந்தது. இந்த தற்பொழுது இந்த அரை மணி நேரத்திற்கும் பெய்த மழையால் இந்த பகுதி முழுவதும் தற்பொழுது குளுமையான சூழல் நிலவி வருகிறது. அது மட்டுமின்றி பந்தலூர் மைய பகுதியில் இன்று ஒரு 15 நிமிடம் இந்த ஆலங்கட்டி மழையானது பெய்தது. அது மட்டும் இல்லாமல் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளான பாடந்துறை, ஓவேலி, சேராம்பாடி போன்ற பகுதிகளிலும் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இப்பகுதியில் மலை காய்கறிகள் பயிரிட்டுள்ள விவசாயிகள் சற்று ஆறுதல் அடைந்துள்ளனர். இந்த மழையால் இந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு சற்று விலகும் எனவும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பேசினர். இருந்த போதும் இப்பகுதியில் இந்த மழை பெய்ததால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேலை முடித்து வீட்டுக்கு செல்பவர்கள் பெரிதும் பாதிப்பு அடைந்துள்ளனர். தாழ்வான பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடனே வாகனங்களை இயக்கி வருகின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஆல்வின். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.